365 நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜெயலலிதா சொத்து விவகாரம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் பாரதிதாசன் வழங்க கேட்போம். பாரதிதாசன், வணக்கம். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் இருக்கிறது, அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்கிறது. இது அனைத்தும் ஏலம் விட வேண்டும் என கர்நாடகாவை சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி கேட்டுக்கொண்டிருந்தார். இது தொடர்பாக அவர் நீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்தார். இதன் அடிப்படையில் அந்த மனுவை விசாரித்த கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் இது தங்கள் எல்லைக்குள் வராது, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அனைத்து சொத்துக்களையும் அசையா சொத்துக்களை எந்தெந்த நகைகள் அதே போல புடவைகள் இவையற்ற அனைத்தையும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைத்துவிடும். அவர்கள் தமிழக அரசிடம் ஒப்படைத்து கருவூலத்தில் அதன் பிறகு அவர்கள் முடிவெடுக்கலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதற்காக நகைகளை பெற்றுச் செல்ல 3 டன் பெட்டிகளை கொண்டு வருமாறு சிறப்பு நீதிமன்றம் கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த சொத்துக்கள் அனைத்தும் தனக்கு சேர வேண்டியது என ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா உரிமை கொண்டாடினார். அவரது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சத்யகுமார் சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு மனுவை தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தது. இதைத் தொடர்ந்து அவர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை விதிக்குமாறு கோரியிருந்தார். அதற்கு உயர்நீதிமன்றமும் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனால் அன்று, அதாவது கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு முன்பே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டிய நகைகள் அனைத்தும் தற்போதும் கர்நாடக நீதிமன்றத்தின் கருவூலத்திலே இருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்துல இன்று விசாரணைக்கு வந்தது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்கறிஞர் ஆஜரானார். அதே போல கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் கிரண் ஜவலியும் ஆஜரானார். தீபா தரப்பு வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்களும் ஆஜரானார். அவர் தனது தரப்பு வாதத்தை வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றம் தீபாவை வாரிசு என அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் இந்த சொத்துக்கள் அனைத்தும் தங்களுக்கு சேர வேண்டும். இதில் 2 பகுதிகளுக்கு கணக்கில் காட்டப்பட்டது, கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள். இதில் கணக்கில் காட்டப்பட்ட சொத்துக்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வாதங்களை கேட்ட கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை ஜனவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுவரை இந்த தமிழக அரசுக்கு உள்ள நகைகளை கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு அந்த நகைகளை ஜெயலலிதாவின் நகைகளை மாற்றும் அந்த விவகாரத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையானது தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா.